அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஊவா மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்ட காப்போத்த சாதாரண மாணவர்கள்ட்ட கல்வி அடைய மட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக உயிரியல், பௌதிகவியல், ரசாயனவியல் என்று சொல்லி பல் தேர்வு வினாக்கள், அமைப்பு கற்ற வினாக்கள், கற்ற வினாக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான். இதுல பௌதிகவியலுக்குரிய வினாக்கள் 40ஐயும் இந்திய காணொலியில உங்களுக்கு செய்து விடுறேன். இத மாதிரி மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஓஎல் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஓயல் எழுதுறாக்களுக்குரிய பேப்பர் கிளாஸுகள் மாடல் பேப்பர்களோட நடந்து கொண்டிருக்குது. இதுல நாங்கள் கேள்விக்கு விடைய மாத்திரம் விளக்கமா பார்த்து கொண்டு போவோம். மாடல் பேப்பர்ல நிறைய விஷயங்கள் கலந்துரையாடி கற்பிக்கப்படும். அந்த விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். மற்றது 2025ஆம் ஆண்டுக்குரிய வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்குது. அவையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதான். இந்த வாட்ஸ்அப் இலக்கம் இதுல உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், மற்றது பள்ளிக்கூடம், மாவட்டம், என்ன தரம், தரம் 10, 11 அல்லது பேப்பர் கிளாஸான்னு சொல்லி அதை குறிப்பிட்டு வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய மேலதிகமா அந்த வகுப்புகள் இணையறதுக்கான விவரங்கள் வழங்கப்படும். இதெல்லாம் கட்டண வகுப்புகளா இருக்கும். சூம் வகுப்புகள் கட்டண வகுப்புகளா தான் இருக்கும். யூடியூப்லயும் எனக்கு நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள்ல நான் வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவேன். அது நீங்கள் இலவசமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க மேற்கொண்டு கூடுதலாக மேற்கொண்டு அட்வான்ஸா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னா கட்டாயமா சூம் கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளுங்க. என்னோட யூடியூப் வீடியோ தொடர்ந்து வெளியிட மாட்டேன். நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல மாத்திரம்தான் அந்த வீடியோக்கள் போடப்படும். சூம் கிளாஸ் அண்டைக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு டைம் டேபிள் ஊடாக உங்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கும். பேப்பர் கிளாஸ் இப்ப 3 நாட்கள், திங்கள் 7 தொடக்கம் 9 மணி வரைக்கும், புதன் 7 தொடக்கம் 9 மணி வரைக்கும், அது மாதிரி வெள்ளி 7 தொடக்கம் 8 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு பேப்பர் கிளாஸ். தரம் 10, 11 வகுப்புகளும் ஜனவரி 6 ஸ்டார்ட் ஆகுது. தரம் 10 செவ்வாய், வியாழன் 8 தொடக்கம் 9 மணி வரைக்கும் நடக்கும் இரவுல. அது மாதிரி தரம் 11 புதிய கல்வி ஆண்டு தரம் 11 மாணவர்கள் 2025ஆம் ஆண்டு தரம் 11 மாணவர்களுக்கான வகுப்புகள் செவ்வாய், வியாழன் 7 தொடக்கம் 8, வெள்ளிக்கிழமை 8 தொடக்கம் 9 நடக்கும். சரி, அது எந்த தடையும் இல்லாம நடந்து கொண்டிருக்குது. இப்ப கடந்த 3 வருடங்கள் 3 வருடங்களாக இந்த சூம் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. நீங்க ஆர்வம் உள்ள மாணவர்கள் இதுல பங்கு பெற்றலாம். விவரங்களை நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சரி. இப்ப நாங்கள் இந்த பேப்பரை செய்து பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க. ஓட்டப்பந்தய வீரர் ஒருவர் 200 மீட்டர் ஓட்டப்பாதை ஒன்றில் 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பெற்றுக்கிறார். 200 மீட்டர் ஓட்டப்பாதை, அதுல 2 தரம் சுத்தி ஓடணும். 400 மீட்டர் ஓட்டம் போட்டி அன்று போட்டி ஆரம்பமாகும் தானத்திலேயே போட்டி முடிவுறுமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பின் ஆரம்ப தானத்திலேயே போட்டி முடியுது. இந்த சொல்லு இந்த தரவு ஆரம்ப தானத்திலேயே போட்டி முடியுது. ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பின் போட்டியின் இறுதியில் அவர் சென்ற தூரமும் இடப்பெயர்ச்சியும் முறையே. இதுக்கு தூரம், இடப்பெயர்ச்சி என எண்ணக்கருக்கள் பற்றின விளக்கம் எங்களுக்கு தேவையில்லைகள். தூரம் என்று சொன்னா ஒரு ஆள் பயணம் செய்த பாதை என்ன மொத்த நீளம் தான் தூரம். அப்ப அவர் பயணம் செய்கின்ற திசை அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும். எனவே தூரம் ஒரு எண்ணிக்கடியும் பெருமனை மட்டும்தான் நாங்க கருதல். இடப்பெயர்ச்சி என்று சொன்னா தூரத்துல இருந்து மாறுபட்டது. இடப்பெயர்ச்சி என்று சொல்லிக்க ஒருத்தர் பயணத்தை ஆரம்பிக்கிற ஆரம்ப புள்ளிக்கும் பயணத்தை முடிக்கிற இறுதி புள்ளிக்கும் இடையில இருக்கிற குறிப்பிட்ட திசையில் அமைந்த, சரியா, குறிப்பிட்ட திசையில் அமைந்த அந்த நீளத்தை தான் நாங்கள் இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். இடப்பெயர்ச்சிக்கு திசையும் கருதுறபடியா அது ஒரு காவி கண்ணியம். இந்த இடத்துல பாருங்க, போட்டியில 400 மீட்டர் ஓட்ட போட்டி. அப்ப அவர் முழுமையா ஓடி முடிக்க வேண்டிய தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா 400 மீட்டராக இருக்கும். அவர் சென்ற பாதையின் மொத்த நீளம் அவ்வளவு 400 மீட்டராக இருக்கும். அப்ப 400 மீட்டர் தான் நீங்க தூரம் வரப்போகுது. ஆனா இடப்பெயர்ச்சி ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய குறித்த திசையில் அமைந்த நீளத்தை தான் இடப்பெயர்ச்சி என்று சொல்றான். ஆரம்பத்தானம் முடிவுத்தானமும் இங்க ஒன்றா இருக்கிறபடியா இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கு. எனவே சரியான விட 3. தூரம் 400 மீட்டர், இடப்பெயர்ச்சி 0 என்று வரும். இரண்டாவது, பின்வரும் இயக்கங்களை கருது. என்னென்ன இயக்கங்கள் என்று பார்ப்போம். மரத்திலிருந்து காய் ஒன்று தரையில் விழுது. மரத்திலிருந்து காய் ஒன்று தரையில விளையக்குள்ள அது புவியீர்ப்பின் வழி விழும். கண்டபடியா கீழே வர வர தொடர்ந்து வேகம் கூடிக்கொண்டிருக்கும். சரி, அதாவது ஒரு ஏர்முடுகளோட, சீரான ஏர்முடுகளோட விழும். சரிதானே? சீரான ஏர்முடுகளோட அவர் விழும்.
ரெண்டாவது பந்தொன்றை மேல் நோக்கி எறிதல். பந்த மேல் நோக்கி எறிய பிள்ளைகள் அது புவியீர்ப்பு நோக்கித்தான், புவியீர்ப்பு வழிதான் இயங்க போகுது. ஆனா புவியீர்ப்புக்கு எதிராக இயங்க போகுது. எனவே மேல் நோக்கி எறிய எறிய வேகம் வந்து படிப்படியா என்ன செய்யும், குறைஞ்சு ஒன்று. அதாவது சீரான அமர்முடுகளுடைய. அடுத்த நேர்கோட்டு பாதை ஒன்றில் இயங்கும் புகையிரதம் ஒன்றின் மீது பிரயோகிக்கப்படும் விளைவு விசை பூஜ்ஜியமாகும். விளைவு விசை எப்ப பூஜ்ஜியமாகும் என்று சொன்னா, ரெண்டு சமமான விசைகள் தொழிற்படுற சந்தர்ப்பத்துல, சமப்படுத்தப்பட்ட விசைகள் தொழிற்படுற சந்தர்ப்பத்துல விளைவு விசை பூஜ்ஜியமாகும். விளைவு விசை பூஜ்ஜியமாகக்குள்ள இது வந்து என்ன, சீரான வேகத்தோட இயங்கும். சரிதானே, சீரான வேகத்தோட இயங்கும். விளைவு விசை பூஜ்ஜியம் ரெண்டு சந்தர்ப்பங்கள்ல பூஜ்ஜியமா வரும். ஒன்று சீரான வேகம் அல்லது ஓய்வு, அதுகள் நடக்கக்குள்ள விளைவு விசை வந்து பூஜ்ஜியமா வரலாம். அடுத்த இயங்கும் பொருள் ஒன்றின் மீது தடுப்பு பிரயோகிக்கப்படும் போது சீரான அமர்முடுதலுக்கு உட்படுதல். சரி, இதுல வந்து சீரான அமர்முடுதலுக்கு உட்படுதல் தான் ரைட். மேற்படி இயக்கங்கள் தொடர்பாக வேக நேர வரைவு வரையப்படுமாயின் ஒரே தோற்றத்தை கொண்ட வரைவு கிடைக்கப்படும் சந்தர்ப்பம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது சீரான ஆர்முடுதல், அப்ப அது வராது. பந்தொன்றை மேல் நோக்கி எறியக்குள்ள பாத்தீங்கன்னா சீராக அமர்முடுகுது. அதே மாதிரி இந்த இயங்கும் பொருள்ல தடுப்பு பிரயோகிக்கப்படுகையும் சீரான அமர்முடுதலுக்கு உட்படுது என்று தந்திருக்கணும். எனவே சரியான விட பியும் டியும். சரிதானே, பியும் டியும் தான் ஒரே தோற்றத்துல வரும். என்னோட ரெண்டுமே சீரான அமர்முடுதல். அடுத்தது மூன்றாவது கணித பாருங்க. மேசை மீது ஓய்வில் உள்ள பொருள் ஒன்றின் மீது தாக்கும் விசைகள் மூலம். ஓய்வில் இருக்கிற பொருள் அண்டைக்குள்ள, இந்த புத்தகம் ஓய்வில் இருக்குது, அப்ப புத்தகத்தினுடைய நிறம் வந்து கீழ் நோக்கி தாக்கும், டபுள்யூ. அது மாதிரி மேசையின் மேற்பரப்பால புத்தகத்துக்கு ஒரு பெருமென்ல சமனாயும் திசையில எதிராயும் ஒரு மரதாக்கம் என்று வழங்கப்படும். அதை செவ்வன் மரதாக்கம் என்று சொல்லுவான். இந்த ரெண்டு விசைகளும் ஒன்று கொண்டு சமனாகவும் அதே நேரத்தில் எதிராகவும் இருக்கும். எனவே இங்க துளைப்புற விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கும். ரைட். அப்ப இந்த தாக்கும் விசைகள் மூலம் எது விளக்கப்படுத்தப்படுது என்று சொன்னால், நியூட்டன்ல மூன்றாம் விதிகள். சரி, அத மாதிரி முதலாம் விதியையும் சொல். மூன்றாம் விதி என்று சொல்லிக்க இந்த ஒரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் இருக்கு. இங்க தாக்கம் நிறை மறுதாக்கம் செவ்வன் மறுதாக்கம். ரைட். அப்ப அதை வச்சுக்கொண்டு மூன்றாம் விதியை சொல்லுது. முதலாம் விதியும் சொல்லலாம். அப்பண்டா முதலாம் விதி வந்து பாருங்க பிள்ளைகள், சமநிலைப்படுத்தப்படாத விசைகள் தொழிற்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்தும் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்தும் சீரான வேகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கு. இங்க வந்து RW என்ற விசைகள் ரெண்டுமே சமமான விசைகள் என்றபடியா இந்த பொருள் வந்து தொடர்ந்தும் எண்ணத்தில் இருக்குது, ஓய்வில் இருக்கு. எனவே முதலாம் விதியாலையும் விளக்கலாம், மூன்றாம் விதியாலையும் விளக்கலாம். பொருத்தமானது நாலாம். அடுத்த உந்தம் தங்கியுள்ள காரணிகள். உந்தம் திணிவிலையும் வேகத்திலையும் தங்கியிருக்கும். பொருளோட திணிவிலையும் வேகத்திலையும் தங்கியிருக்கும். அடுத்தது பொருள் என் திசையை நோக்கி ஆர்முடுகள் அடைவதற்கு வடக்கு திசை. சரியா, வடக்கு, அதுதான் என்னென்று போட்டிருக்கீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி ஆர்முடுகள் அடைவதற்கு ஏபி என்பன கொண்டிருக்க வேண்டிய பெருமென்கள் ஆகும். இந்த கேள்வி வந்து பிள்ளைகள் கிழக்கென்று, கிழக்குன்னா மேல் நோக்கி, கிழக்கு திசை நோக்கி ஆர்முடுகள் அடைவதற்கு ஏபி கொண்டிருக்க வேண்டிய பெருமென். இப்ப கிழக்கென்று சொல்லிக்க இதுதான் கிழக்கு திசை. இங்காலை பக்கம் கிழக்கு, இங்காலை பக்கம் மேல். கிழக்கு நோக்கி ஆர்முடுகள் அடையணும்னு சொன்னா கிழக்கு நோக்கித்தான் விளைவு விசை வந்து தொழிற்படும். ரெண்டபடியா பியின் பெருமென் தான் கூடவாயிருக்கணும், ஏயின் பெருமென் குறைவாயிருக்கும். சரி, அப்ப பொருத்தமான விட மூன்றாவது போடு. முதலாவதுல ரெண்டு விசைகளும் சமன், விளைவு விசை பூஜ்ஜியமா வந்துடும். இங்க ஏல தான் விசை தொழிற்படுது, ஆகவே மேற்கு நோக்கிய இது வராது. இங்கேயும் ஏல தான் விசை கூட காட்டியிருக்கணும், அப்ப மேற்கு நோக்கி தான் இயங்கும், இதுவும் வராது. கிழக்கு நோக்கி இயங்கணும்னு சொன்னா கிழக்கு பக்கமா விசை கூடுதலா தொழிற்படும். சரி, அப்ப இங்க 4 நியூட்டன், எதிர்பக்கமா 2 நியூட்டன் என்றபடியா 2 நியூட்டன் என்ற விளைவு விசையோட கிழக்கு நோக்கி இந்த பொருள் வந்து இயங்கும். என்றபடியா சரியான விட மூன்றாவது. அடுத்தது மூன்று சமாந்தரம் அல்லாத விசைகளின் கீழ் பொருளொன்று சமநிலையில் இருக்கும்போது பின்வர கூற்று உண்மையானதாகும். மூன்று சமாந்தரம் அல்லாத விசைகள் இன்றைக்குள்ள பிள்ளைகள்
சமாந்திரம் அற்ற விசைகள் ஒரு பிரேம் ஒன்று ஒரு ஆணி ஒன்றுல மாட்டப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை யோசியுங்களேன். சரி, எந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று சமாந்திரமற்ற விசைகள் தான் தொழிற்படும். அந்த பிரேமின் நிறம் வந்து கீழ் நோக்கி தாக்கும் டபிள்யூ. ஆணியை நோக்கி ரெண்டு இழுவிசைகள் தாக்கும். இதை T1 சொல்லுவோம், இதை T2 சொல்லுவோம். இப்ப இந்த T1 T2 ரெண்டு விசைகளோட விளைவு விசை வந்து மூன்றாவது விசைக்கு பெருமல்ல சமனாயின் திசையில எதிராம இருக்கணும். மற்றது மூன்று விசைகளோட தாக்கக்கூடுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டும். மற்ற மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்கும். இப்படி இருந்தா இந்த மூன்று விசைகள் தாக்கி இந்த பொருள் வந்து சமநிலையில் இருக்கு. Right. அப்ப இதை பார்ப்போம். கூற்று உண்மையானது. மூன்று விசைகளதும் பெருமன் ஒரே அளவானதா இருத்தல் அது வந்து அப்படி இருக்காது. இரண்டு விசைகளின் கூட்டுத்தொகை மூன்றாம் விசைக்கு சமனா இருத்தல் இது எப்ப உண்மையான்னு சொன்னா மூன்று சமாந்திரமான விசைகள் தாக்கியக்குள்ள ரெண்டு விசைகளோட கூட்டுத்தொகை மூன்றாவது விசைக்கு சமனா இருக்கு. சரியா, மூன்று சமாந்திரமான விசைகள் இங்க தாக்கும். இப்ப இதுவும் பெறா. மூன்று விசைகளும் ஒரே நேர்கோட்டுக்குரியதா இருக்க இல்ல. மூன்று விசைகள் வந்து மாறுவது. மூன்று விசைகளதும் தாக்கக்கூடுகள் ஒரே புள்ளியில சந்திக்க வேண்டும். அதுதான் சரி. மூன்று விசைகளோட தாக்கக்கூடுகள் பாத்தீங்கன்னா இந்த புள்ளியில சந்திக்கும். சரி, எனவே சரியான கூட்டு நாலாவது. ஏழு. வெளியொன்றினால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள நாட்காட்டி மீது. இளையொன்றினால் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள நாட்காட்டி ஒரு இளையால கட்டி தொங்கவிடப்பட்ட நாட்காட்டி என்று சொல்லுங்க. நாட்காட்டியின் வெயிட்டுக்கு இளையன்ற இழுவிசை சமனா இருக்கும். மண்டாத்தான் அது வந்து சமநிலையில தொங்கி கொண்டிருக்கும். இல்லாட்டி அறந்து விழுந்திருக்கும். சரி, அப்ப நிற வந்து இழுவைக்கு சமனா இருக்கும். நிறையை விட இழுவை கூடிய பிரமாணத்தை கொண்டிருக்கும் பெறாது. நிற அதிக வருமானம் கொண்டது வராது. திணிவு இழுவைக்கு சமனா இருக்காது. நிறைதான் சமனா இருக்கு. திணிவண்டபடியே இதுவும் வராது. விளைவு விசை பூஜ்ஜியம் ஆயிரத்தில் இது சரி. நிறையும் இழுவிசையும் ஒன்று கொண்டு சமனா இருக்கைக்குள்ள விளைவு விசை விடும் பூஜ்ஜியம். ஆகவே பொருத்தமான விட நாலாம். இதுல பாருங்க, ஏபிசி ஆகிய மேற்பரப்புகள் மேசை மீது வைக்கப்பட்டு இயக்கம் ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் விட்ராஸின் வாசிப்புகள் உருவான உண்மையான கூற்று. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேற்பரப்பு மாறையில அதே மாதிரி அந்த பொருளினுடைய நிறை மாறையில மாறி இருக்கிறது தனியா குறுக்குவெட்டு பரப்பு. குறுக்குவெட்டு பரப்புக்கும் உராய் விசைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ரெண்டபடியா மூன்றிலேயும் வாசிப்புகள் எப்படி இருக்கு சமனாத்தான் இருக்கு. சரியா, நாலாவது. பாரமானியில் காட்டப்பட்டுள்ள வாசிப்புகளின் அடிப்படையில் வளிமண்டல அமுக்கத்தின் பெருமான். ரெண்டா பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இந்த திரவ நீளம் வந்து 76 சென்டிமீட்டர். மீட்டரா மாத்துறதுக்கு 100ஆல பிரிக்கும். ரசத்தின் அடர்த்தி 13,600. உயிர் பெயர் முதல் 10. அவை இந்த இடத்துல தாக்குற அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். பொருத்தமான விட. சரி, இதான் பொருத்தமான விட. அதுல திறப்படையில இதான் பொருத்தமான விட. 76 எண்கள் 100 தர 13,600 தர 10. XY செட் ஆகிய திரவங்களில் நீரமானி அமிழ்ந்துள்ள விதம் காட்டப்பட்டிருக்கு. XYயின் அடர்த்திகள் தொடர்பாக என்ன முடிவுக்கு வரலாம்? இதுல பாத்தீங்கன்னா எக்ஸின் அடர்த்தி தான் கூட. என்னன்னு சொன்னா குறைவான தூரத்துக்கு அமிழ்ந்திருக்குது. எனவே எக்ஸின் அடர்த்தி கூட. எக்ஸுக்கு அடுத்தது வந்து செட். வையின் அடர்த்தி சரியான குறைவு. என்னன்னா நீரமானி அதிக ஆழத்துக்கு அமிழ்ந்திருக்கு. அப்ப வையின் அடர்த்தி தான் குறைவா இருக்கு. சரியா, கூடினது எக்ஸ். எக்ஸ் எக்ஸிலும் பார்க்க சற்றுக்கு குறைவு.
XYZ. எக்ஸுக்கு வந்து கூடினது எக்ஸ் 1050 எக்ஸ போடலாம். அடுத்தது வைக்கு பாத்தீங்கன்னா சரியான குறை 700 போடலாம். செட்டுக்கு வந்து வையிலும் பார்க்க கூட அதே வேளை எக்ஸிலும் பார்க்க குறை 1000 போடலாம். சரியானது ரெண்டாவது. ரைட். ஏ என்னும் முசலம் மீது 20 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. இதுதான் A. இங்க 20 நியூட்டன் விசையை கொடுப்பார். எனின் பி என்னும் முசலத்தினால் மேல் நோக்கி பிரயோகிக்கப்படும் விசையின் பெருமை. இது எப்படி செய்யறான்னா திரவ அமுக்க ஊடுகடத்தல். இந்த புள்ளியில தொழிற்படுகின்ற அமுக்கம் தான் இந்த புள்ளியிலேயும் தொழிற்படும். அமுக்கங்கள் வந்து சமனாயிருக்கும். திரவத்தினூடாக அமுக்கம் ஊடுகடத்தப்படைக்குள்ள அந்த திரவம் நெருக்கப்படாது. அதே நேரத்தில் அமுக்கம் வந்து ஊடுகடத்தப்படும். எனவே இந்த ஏ என்ற புள்ளியில இருக்கிற அமுக்கம் பி என்ற புள்ளியில இருக்கிற அமுக்கம் கொண்டு சமம். ஏ என்ற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை பார்த்தோம்னா விசையின் கீழ் பரப்பு விசைக்கு 20, பரப்புக்கு பதிலா 50, அது சமன். பி என்ற புள்ளியில இருக்கக்கூடிய அமுக்கத்தை காணணும்னா பியில தாக்குற விசை தெரியாது. அதான் கேள்வியா கேட்டிருக்கு. ഇതിന്റെ பரப்பு பாத்தீங்கன்னா 1000 சென்டிமீட்டர். 1000 போடும். எனவே எஃப் காணலாம். பிரிக்கிற 1000 அங்கால வைக்க பெருக்கப்படும். 20 × 50 தர 1000 என்று வரும். சரி, இந்த சைவர் வெட்டலாம். 5ஆல சுருக்கலாம். 5×2 = 10. 0 0 0 0 8 400 நியூட்டன் என்று வரும். சரியா, 4வது விட 400 நியூட்டன். 12வது கேள்வி. பலூனில் அடைக்கப்பட்ட வாயுவினால் ஏற்படுத்தப்படும் வளிமண்டல அமுக்கம் 1 × 15 நியூட்டன் மீட்டர் -2 ஆண்டு வரும் அந்த இடத்துல. சரி, 1 × 15 பெஸ்கால் அல்லது நியூட்டன் மீட்டர் -2 வருவாங்க. இது நியூட்டன் ரெண்டு வராது. நியூட்டன் மீட்டர் -2. ரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் -3. புவிப்பினாலான ஆற்றல் 10 மீட்டர் செகண்ட் -2. சரி, அப்ப எங்களுக்கு கேள்வி வந்து இந்த வாயுவால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏற்கனவே வளிமண்டல அமுக்கம் வந்து தாக்குது. அதோட வாயுவினால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் காரணமா தான் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த திரவ மட்டம் உயர்ந்திருக்கு. அப்ப இதை காணணும்னு சொன்னா இந்த திரவ அமுக்கத்தை காணணும்னு சொன்னால் நாங்கள் போட வேண்டிய சமன்பாடு P = h ρg. இந்த திரவ நிரல் உயரம் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அதை 100ஆல பிரிக்கணும். சென்டிமீட்டருக்கு மாத்துறதுக்கு. திரவத்தின் அடர்த்தி தந்திருக்கு 13,600. ரசம் தான் 13,600. உயிர் பெயர்முடல் வந்து 10. இதுல இந்த ரெண்டு சைவர் வெட்டுப்படும். 13,600 ரெண்டு பேரும். இதுல தாக்குற அமுக்கம் 13,600 பெஸ்கால். ஏற்கனவே எங்களுக்கு வளிமண்டல அமுக்கமும் தாக்கி கொண்டு இருக்குது. அது வந்து 1 × 10⁵ நியூட்டன். சரி, அதாவது 5 சைவர் பிளஸ் அதோட இந்த 13,600 கூட்டி வெட்டி. சரி, சரியா, 15ஓட 13,600 பெஸ்கால கூட்டுவோம். ரெண்டாவது விட பொறுத்து இல்ல 4 வராது. 13,600 பெஸ்கால். சரி, அதோட குழந்தையும் கூட்டி விட்டோம்டா. சரி, 13 500 கிராம் துணியுடைய பறவை ஒன்று பறக்கும் போது அதன் இயக்க சக்தி 9 ஜூல். பறவையின் இயக்க சக்திக்குரிய சமன்பாடு. சரியா, அரை mv வர்க்கம். இயக்க சக்தி 9 ஜூல். அரை எம்முக்கு பதில் 500. நாங்க கிலோகிராமுக்கு மாத்தணும். ஆகவே 1000ஆல பிரிப்போம். வேகம் தான் கேள்வி. 500 பிரிச்சா 2 சைவர் 2 சைவர் வெட்டுப்படும். 5×2 = 10 விட மீட்டர் 4.
வி வர்க்கம் வந்து பிரிக்கிற நாலாம் அளவைக்கு பெருக்கப்படும் 936 வரும். இப்ப வீவர் 6 வேகம் வந்து 6 மீட்டர் செகண்ட். 14 அழுத்த சக்திகள் வருது. கிரிக்கெட் வீரர் 250 கிராம் திணிவுடைய பந்தை 40 மீட்டர் உயரத்துக்கு எறிகிறார். உச்ச புள்ளியில் அதன் அழுத்த சக்தி. அதுக்குரிய சமன்பாடு இபி சமன் எம்ஜிஹெச். திணிவுக்கு பதிலாக 250 கிராம் கிலோகிராம மாத்த 1000 பிரிக்க வேணும். உயிர் பரப்புதல் 10. உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா 40 மீட்டர். இதுல இந்த 2 சைவர் மேல 3 சைவரையும் சைவரையும் வெட்டலாம். 25 நாள் பிரிக்கணும்னு சொன்னா 3. ஜூல் சரி, இதுல விட பிள்ளையா இருக்கு 100 ஜூல். சரி. அடுத்தது குறித்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் 2.1 × 10⁻⁻ அமுக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் வெடித்து சிதறியது. அச்சந்தர்ப்பத்தில் மேற்படி கப்பல் எவ்வளவு ஆழத்தில் இருந்திருக்கும்? கடல் நீர் நடத்தி 1050 கிலோகிராம். சரியா? P7H4G. தொழிற்பட்ட அமுக்கம் பாத்தீங்கன்னா 2.1 × 10⁻⁻. அந்த அமுக்கம் தாங்க இல்லாம வெடிச்சிருக்குது. ஆழத்தை காணும். கடல் நீர் நடத்தி 1050. உயிர் பெயர்வுடல் வந்து 10. ஆகவே எச்ச வந்து நாங்கள் எழுவாய் மாற்றினோம்னா பெருக்கிற இவ்வளவு பிரி 2.1 × 10⁻⁻. 10,500 பிரியும். சரியா? பிரிச்சமண்டா 2000 2000 மீட்டர். சரியா? 2000 மீட்டர் ஆழத்தில் இருக்கு. 16 50 மீட்டர் நீளம் 20 மீட்டர் அகலம் உள்ள கிடையான கொங்கிரீட் கூரை மீது வளிமண்டலத்தில் ஏற்படுத்தப்படும் உதைப்பு விசை. உதைப்பு விசை என்றைக்குள்ள அமுக்கம் P7F/E. விசைதான் கேள்வி. தாக்குற அமுக்கம் வந்து வளிமண்டலத்தால் ஏற்படுத்தப்படும் உதைப்பு விசைதான் கேள்வி. வளிமண்டலத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் 1 × 10⁻⁵. இதுக்கு பதிலா 1 × 10⁻⁵ போடுவீங்கள். உதைப்பு விசைதான் கேள்வி. குறுக்குவெட்டு பிறப்பு பாத்தீங்கன்னா 50 மீட்டர் நீளம் 20 மீட்டர் அகலம். 50 × 20 பெருக்கினமெண்டா 2 சைவர் 2 10 1000 வரும். சரியா? பரப்ப 1000 வரும். இதை வச்சுக்கொண்டு எப்ப எடுத்தோம்னா பிரிக்கிற 1000 அங்காள வைக்க பெருக்கப்படும். 1 × 10⁻⁵. தர 1 × 10 3 பேர் 5 3 8. சரி, அப்ப விசை 1 × 10⁻⁸. 1 × 10⁻⁸. 17 தடை தொகுதி ஒன்றின் சமவெளி தடை எனப்படுவது பற்றிய சரியான கூற்று. சமவெளி தடை என்று சொன்ன பிள்ளைகள் தடை தொகுதியில் உள்ள சகல தடைகளினதும் தடை பெருமானங்களுக்கு பதிலாக பிரயோகக்கூடிய தனியான ஒரு தடை என்ற பெருமானத்தை தான் நாங்க சமவெளி தடைன்னு சொல்றோம். சரியா? நிறைய தடைகள் ஒரு சுற்றொன்றில் இணைக்கப்பட்டிருக்கக்குள்ள அந்த தடைகள்ல தடை பெருமானங்களுக்கு பதிலாக இடக்கூடிய தனி ஒரு தடை என்ற தடை பெருமானம் தான் சமவெளி தடை. 18 ஓமின் விதியை வாய்ப்பு பார்க்கும்போது மாறாது பேணப்பட வேண்டிய காரணி வெப்பநிலை மாறாது. மின்னல் தாக்கும் போது சுயமாக தொழிற்பட்டு மின் சுற்றை தொடுப்பகற்றும் மின் துணை. மின்னல் தாக்கு தடக்கோணி வேலை செய்யாது.
ரைட். இதுல பாருங்க மின்னல் தாக்கம் வந்து வராது. ஏன்னா மின்னல் தாக்கத்தில இருந்து எங்களுக்கு எம்சிபியோ இல்லாட்டி தடக்காளியோ என்ன பாதுகாப்பு கொடுக்காது. மின் தாக்கம் தான் வரும். மின்னல் தாக்கத்துல ஒன்றும் தொழிற்படாது. மின் தாக்கு ஏற்படுக எலக்ட்ரிக் ஷாக் அதுகள் மாதிரி அடிக்க சுயமா தொழிற்பட்டு மின் சுட்டத்தோடு பயிற்று மின் கூட தடக்காது ட்ரிப் சுவிட்ச். மின்னல் தாக்க ஏற்படைக்குள்ள இதுகள் வந்து தண்டாது. மின்னல் தாக்க ஏற்படைக்க நாங்க தான் கவனமா இருக்கணும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க சுவிட்ச் அதுகளை போடுறது, புதைகள் அதுகளை இயக்குறதை தவிர்க்க வேணும். மின்னல் தாக்கத்தில இருந்து எங்களுக்கு தடக்காளி பாதுகாப்பா வழங்கும். தடக்காளியோ எம்சிபியோ பாதுகாப்பா வழங்காது. மின் தாக்கு எலக்ட்ரிக் ஷாக் இருக்கு தானே, அதை அடிக்க தான் மின் சுற்று கொடுப்பேற்றப்பட்டு பாதுகாக்கிறது வந்து ட்ரிப் சுவிட்ச் என்று பேர். பின்வருவனற்றுள் குறைந்த தடைத்திறனை கொண்ட கம்பி வகை செப். அதான் செப்பை நாங்கள் மின் சுற்றுகளுக்கு பயன்படுத்தினோம். வீட்டு மின் சுற்றில் சேவை உருகிலிருந்து நுகர்வோர் அலகு வரையும் மற்றும் நுகர்வோர் அலகிலிருந்து மின் சுற்று மற்றும் புதைச்சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள உபகரணங்கள் வரை மின் தொடுக்கப்பட்டுள்ள முறைகள் முறை. வீட்டு மின் சுற்றில சேவை உருகிலிருந்து நுகர்வோர் அலகு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் தொடராக தொடுக்கப்பட்டு. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் சேவை உருகிலிருந்து நுகர்வோர் அலகு வரைக்கும் தொடராக தொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நுகர்வோர் அலகில இருந்து மின் சுற்றுகள் புதைச்சுற்றில பொருத்தப்பட்டிருக்கிற உபகரணங்கள் எல்லாம் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டு. ஏன்னு சொன்னா இப்ப ஒரு மின்குமிழ் அல்லது ஒரு புதைச்சுட்டு பழுதானாலும் மற்றதுகள் வந்து வேலை செய்யணும்னு சொன்னா சமாந்தரமா இருந்தா தான் நல்லது. தொடரண்டா ஒன்று பழுதா போனா மற்றதுகளும் பழுதா போகும். ஒன்றுக்கு தனித்தனியாக ரண்டை கொடுக்கறதுக்காக நுகர்வோர் அலகில இருந்து மின் சுற்று புதைச்சுட்டுகளுக்கு சமாந்தரமாக இணைப்பு வழங்கப்படுது. சேவை உருகிலிருந்து நுகர்வோர் அலகு வரைக்கும் தொடராக வழங்கப்படும். அடுத்த பின்வருவனற்றுள் பொறிமுறை அலை வகையைச் சேர்ந்தது. பொறிமுறை அலை என்றைக்குள்ள அதுக்கு கடத்துறதுக்கு ஊடகம் அவசியம். தான் பொறிமுறை அலை என்று சொல்றான். ஊடகம் அவசியம் என்றைக்கு குறுக்கலை நெட்டாங்களே அதுக்குள்ள வரும். மின்காந்தலைகள் வந்து வராது. சரியா, மின்காந்தலைகள் பயணிக்கிறதுக்கு ஊடகம் அவசியம் இல்லை. செங்கல் கதிர் ஒரு மின்காந்தல், வானொலியில ஒரு மின்காந்தல், லைட் ஒளி ஒரு மின்காந்தல். ஆனா சவுண்ட்ன்றது வந்து பொறிமுறை அலை வகைக்குரியதா இருக்கு. சரியா, ஊடகம் அவசியம். ஒளிய கடத்த ஊடகத்து ரெண்டாவது. அடுத்த ஒலியின் சிறப்பியல்பு அல்லாது. ஒலிக்கு மூன்று சிறப்பியல்புகள் இருக்கு. ஒன்று சுருதி, அடுத்த வந்து உடப்பு, அடுத்த பண்பு. சரியா, சுருதி உரப்பு பண்பண்ட சிறப்பியல்புகள் இருக்கு. கதி என்றது வந்து அதிന്റെ சிறப்பியல்பு. மற்ற வீச்சம்ன்றது வந்து ஒரு சிறப்பியல்பு இல்லை, அது ஒரு பௌதீக இயல். பௌதீக காரணி தான் அது. சரியா, அப்ப அதையும் போடலாம். ஒலியின் சிறப்பியல் வண்டேக ஒலிக்கு இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் ஒன்று சுருதி. சுருதி வந்து மீடுறன்ல தங்கி இருக்கும். அடுத்த உடப்பு, உடப்பு தான் வீச்சத்துல தங்கி இருக்கும். சிறப்பியல் மட்டும் சொல்றேன். உடப்பு தான் சிறப்பு. பண்பு அந்த இலையின் வடிவத்துலதான். சரியா, சுருதி உரப்பு பண்பு இந்த மூன்று தான் ஒலியின் சிறப்பு. ஒலியின் உரப்பு தங்கியுள்ள காரணி உரப்பு வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் பாருங்க, வீச்சத்துலதான். மீடுரன்ல சுருதி தங்கி இருக்கும். சுருதி மீடுல தங்கி இருக்கும். அலை வடிவம் பண்பு. 25வது கேள்விய பாருங்க. பெறப்பட்ட அலையின் அலைநீளம் வீச்சம் கேட்கப்பட்டிருக்கு. வீச்சம்னு சொல்லிக்க சமநிலை தானத்தில இருந்து அந்த துணிக்கு அடைகின்ற அதி உச்ச இடப்பெயர்ச்சி தான் வீச்சம். இப்ப விளம் 1 மீட்டர் தந்திருக்கு. எனவே விளம் அரைவாசி தசமஞ்சு மீட்டர் வரும். எனவே வீச்சம் தசமஞ்சு மீட்டர். அது மாதிரி அலைநீளம் ஒரு முடிக்கும் ஒரு தாளிக்கும் இடப்பட்ட தூரத்தை தான் அலைநீளம் சொல்லும். இதுல பாருங்க விளம் 1 மீட்டர் தந்திருக்கு. இந்த கால் தடம் 1 மீட்டர் தந்திருக்கு. இப்ப இந்த முழு தடம் எவ்வளவு? அது 1 மீட்டர். எனவே மொத்தம் 2 மீட்டர் வரும். இந்த ஒரு தடம் 2 மீட்டர். அப்ப அப்படி ரெண்டு தடங்கள் சேர்ந்ததுதான் நாங்கள் ஒரு முழுமையான அலை என்று சொல்றோம். அந்த முழுமையான அலைக்கு எடுக்கிற தூரம் தான் அலை. அப்ப இவ்வளவு 2 மீட்டர்ன்னு சொன்னா இவ்வளவு எத்தனை 2 மீட்டர் ஆயிருக்கு. எனவே 2 2 4 மீட்டர். அலைநீளம் 4 மீட்டர் ஆயிருக்கும். வீச்சம் தசமஞ்சு மீட்டர் ஆயிருக்கும். மூன்றாவது. ரைட். அப்ப குறித்த ஒரு கப்பலின் எதிரொலி மானியில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒலி அலை ஒன்று கடலின் அடித்தளத்தை முட்டி மீண்டு வர 2 செகண்ட்கள் எடுத்தது. சரிதானே, இது கடலின் அடித்தளம் என்று வைப்போம்.
இது எதிரொலிமானி என்று வைப்போம். இப்ப இந்த எதிரொலிமானியில இருந்து போற ஒலி அலைகள் அடித்தளத்தை மோதி திருப்பி வாரதுக்கு 2 செகண்ட் எடுத்து. சரியா, மோதிட்டு திருப்பி வேற 2 செகண்ட் எடுத்து. இது தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் உண்மையானது. எதிரொலிமானியில் கலியொலிகள் பயன்படுத்தப்பட்டது. சரி. பிரதேசத்தில் கடலின் ஆழம் 1400 மீட்டர் ஆகும். கடலின் ஆழம் 1400 மீட்டர் ஆகும். அதுக்கு தேவையான தரவுகள் எங்களுக்கு தந்திருக்கணும். நேரம் தந்திருக்கு, மற்றது வேகம் தந்தா, நீருக்குள்ள என்ன வேகம் என்று தந்தா தான் நாங்கள் இதை காணலாம். ஒலியலைகள் நீரினுள் குறுக்கலை வடிவில் ஊடுகடத்தப்படும். ஒலியலைகள் குறுக்கலை வடிவத்துல போகும் என்றது தவறு. ஒலியலைகள் மின்காந்த அலை வகைக்குரியன என்றதும் தவறு. 1400 மீட்டர் எப்ப காணணும் நாங்கள் தரவுகள் இருந்தா தான் காணலாம். ஆனா எதிரொலி மாநில கலியொலிகள்லாம் பயன்படுத்தப்படும். சரியா, இது முதலாவது. சரி. பின்வருவனவற்றில் ஒருக்கும் இல்லை. ஒருக்கும் இல்லைன்னு சொன்னா வார கதிர்களை குவிக்கவர். இது பாத்தீங்கன்னு சொன்னா வார கதிர்களை என்ன செய்யும்? பிரிக்கும். இதை சொல்றது விரிவில்லைன்னு சொல்றேன், குழிவு வில்லி. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு குவிவு வில்லியை பொறுத்த வரைக்கும் வார சமாந்திர கதிர்கள் என்ன செய்யும்? ஒரு புள்ளியில ஒரு சரி ஒரு புள்ளியில என்ன செய்வார்? வந்து சேருவார், ஒருக்கப்பட்டு. இவரைத்தான் நாங்கள் ஒருக்கும் வில்லின்னு சொல்லுவோம். ரெண்டாவது. மற்ற ரெண்டும் ஆடி. இது குழிவாடி, இது குவிவாடி. இது குவிவு வில்லை, அதுதான் ஒருக்கும் வில்லின்னு சொல்லுவோம். அடுத்து தரப்பட்ட குவிவாடியில் XY என்பன முறை. எஃப் வந்து குவியமண்டா, எக்ஸ் வந்து வளைய மையம், Y வந்து முனைவாக. சரியா, எக்ஸ்ன்றது வளைய மையம், Y என்றது முனைவு. ஒளியியல் மையம் அங்க ஹைப்பமெண்டா அது வில்லு என்ன மைய பகுதி இருக்குதானே, அதான் ஒளியியல். வில்லு என்ன மைய பகுதி தான் ஒளியியல் மையம். ஆடி என்ன முனைவு என்று சொல்லுவோம். குருவில் ஏ வில்லைனதும் பி என்னும் ஆடியினதும் குவியங்கள் எஃப் என்னும் ஒரே புள்ளியில் அமைந்துள்ளன. இங்கு ஓ என்னும் புள்ளியில் பட்ட பின் ஒளிக்கதிரின் பயணப்பாதை எவ்வாறு? சரி, அப்ப வார சமாந்திர கதிர்கள் உருக்கப்படுது, எஃபின் ஊடா போகுது. இப்ப குவியத்தின் ஊடாக போற அந்த குழிவாடியை நோக்கி எஃபின் ஊடாக போற கதிர் வந்து ஆடியில பட்டு சமாந்திரமா தான் தெரியும். சரி, அப்ப இங்க சமாந்திரமா உள்ள கதிர் வந்து பி. அதனுடைய சரியான விட ஓபி என்று. சரியா? முழுவகத்தரிப்பு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். ஒளியியல் நேர்கள் தான் முழுவகத்தரிப்பு பயன்படுத்தப்படும். தளவாடியில வந்து பாக்குறதுக்கு ஒளித்தரிப்பு, தொலைக்காட்டிக்காக வில்லை பயன்படுத்திக்குள்ள ஒளி முறிவு, வாகனங்கள்ல பக்காடி அதுவும் ஒளித்தரிப்பு. ஒளியியல் நேர்கள் தான் முழுவகத்தரிப்பு பயன்படுத்தப்படும். பின்வரும் குறைந்த தன்வெப்ப கொள்ளளவை கொண்ட பதார்த்தம். இதுல குறைந்த தன்வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவுன்னு என்னன்னு சொன்னா ஒரு பொருளோட வெப்பநிலைய ஒரு அலகு தண்ணியுடைய ஒரு பொருளோட வெப்பநிலைய ஒரு கெல்வின் அல்லது ஒரு பாய் செல்சியஸ் அளவு வைக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தான் தன்வெப்ப கொள்ளளவு. சரி, அப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா செப்புக்கு தான் தன்வெப்ப கொள்ளளவு கூட. இப்ப செப்பு வந்து விரைவில் ஹீட் ஆகும். சரி, மிக குறைந்த தன்வெப்ப கொள்ளளவு கொண்டது விரைவில் என்ன செய்யும்? ஹீட் ஆகும். இதுல இரும்ப பார்த்தோம்னு சொன்ன இரும்பு அதுகள் பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து செப்போட கூடுதலான தன்வெப்ப கொள்ளளவு தான் கொண்டிருக்கும். பொறுத்தளவில் எல்லாத்திலும் பார்க்க விறகுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் தன்வெப்ப கொள்ளளவு. ஆகவே இதுல சரியான விட வந்து செப். ஒரே மாதிரியான 2 முகவை இருக்கு. அதுல ஒன்றில நீர் மற்றியதுல தேங்காய் எண்ணெயும் விடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முகவையிலையும் வெப்பமானி பொருத்தப்பட்டிருக்கு. ஒரே வெப்ப முதலில் வெப்பமேற்றப்பட்ட போது தேங்காய் எண்ணெயின் வெப்பநிலை விரைவாக உயர்வது அவதானிக்கப்பட்டது. இதற்கான காரணம் என்ன? காரணம் வெப்பநிலை கூட வருதுன்னு சொன்னா நீரிலும் பார்க்க தேங்காய் எண்ணெய் தன்வெப்ப கொள்ளளவு குறையுது. அப்ப விரைவில் என்ன செய்யும்? ஹீட்டா. இது சரியான விட முதலாவது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு தேங்காய் எண்ணெயின் தன்வெப்ப கொள்ளளவை விட அதிகம் என்ற அவர் லேட்டா. பொருளொன்றின் தன்வெப்ப கொள்ளளவு சி. எம்தனுடைய பொருளொன்றின் வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு காண்றதுக்கு நாங்கள் தன்வெப்ப கொள்ளளவு திணிவால பெருக்கி விட்டோம். சரி, இன்டு சி. சூரியனிலிருந்து புவிக்கு வெப்பமட மாற்றப்படும் முறை வந்து கதிர் ஊடகத்தின் பங்களிப்பு இல்லாம நடக்கிறது கதிர்.
ஒன்றுடன் ஒன்று தொடுகையில் இருக்க ஏபி என்ற ரெண்டு பொருட்களில் ஏயின் வெப்பநிலை பியின் வெப்பநிலையை விட அதிகமாகும். ஏயின் வெப்பநிலை பியை விட கூட. ஏயில இருந்தால் பிக்கு வெப்பம் கடத்தப்படும். வெப்பமிட மாற்றப்படுவது ஏயின் கூடண்டா கூட இருந்து குறையதுக்கு தான் வெப்பம் போகும். இதுதான். காந்தத்தால் கவரப்படும் திரவியம் அல்லாதது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிக்கல், இரும்பு, இதுகள் எல்லாம் கோபால்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காந்த திரவியங்கள் என்று சொல்லுவோம். காந்தத்தால கவரப்படும். ஆனா செப்பு வந்து காந்தத்தால கவரப்படும். அடுத்து மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியின் மீது காந்தப்புலத்தினால் விசை உண்டாக்கப்படும் உபகரணம். மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கடத்தியின் மீது காந்தப்புலத்தினால் விசை உண்டாக்கப்படும் உபகரணம் என்று கேட்டால் பொருத்தமான விடை ஒலிபெருக்கி. சரி, இரண்டாவது ஒலிபெருக்கி. மற்ற இந்த டைனமோ, நுணுக்கு பெண்ணி, நிலைமாற்றி எல்லாம் மின்காந்த தூண்டல் காரணமா தொழிற்படுறாங்க. சரி, அதுகள் மின்காந்த தூண்டலால தொழிற்படும். எளிய நீரோட்ட மோட்டரில் நடைபெறும் சக்தி நிலைமாற்றம் இன்னொரு நற்றுளை. எளிய நீரோட்ட மோட்டர் மின் சக்தி இயக்க சக்தியாக மாற்றும். பின்வருவனற்றுள் படிகுறை நிலைமாற்றி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் அல்லாது. படிகுறை நிலைமாற்றி வந்து அழுத்த வேறுபாட்டை குறைச்சு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்படுறது. எக்ஸ் கதிர் குழாயில தான் பயன்படுத்த மாட்டோம், மற்றதுகளில் பயன்படுத்தும். நிலைக்கணலி, தூண்டச்சுருள், மின்காட்சி இணைக்கும் கருவி எல்லாத்துலயுமே அழுத்த வேறுபாட்டை குறைக்க வேண்டிய சந்தர்ப்பம். எக்ஸ் கதிர் குழாய் தான் அதுக்குள்ள வரும். அடுத்த நிலைமாற்றி ஒன்றின் முதன்மை சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பிரைமரி கோயில் 100. துணை சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை முதன்மை சுருளில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கையை விட 4 மடங்கு. இந்த செகண்டரியில் இருக்கக்கூடியது வந்து சாரி என்எஸ் 4 மடங்குன்னா நாம் துணைச்சுருளில் கிடைக்கும் அழுத்தம் 40 வோல்ட். செகண்டரியில அழுத்தம் 40 வோல்ட். இரண்டாம் சுருளால் வழங்கப்படும் அழுத்த வித்தியாசம் முதன்மை சுருளால் வழங்கப்படும் அழுத்த வித்தியாசம். இது காண்றதுக்குரிய சமன்பாடு என்பிஓஎன்எஸ் சமன் விபிஓவிஎஸ். என்பிக்கு பதிலாக 100, என்எஸ்க்கு பதிலாக 400, விபிக்கு பதிலாக அதான் கேள்வி, விஎஸ்க்கு பதிலாக 40. விபி எடுத்தோம்னு சொன்னா பிரிக்கிற 40 தான் அளவோ பெருக்கும். 100 400 400 2 சேவை 2 சேர் வெட்டுப்படும். 40 4ஆல சுருக்கினா 10 வரும். சரி, 10. ரைட், இவ்வளவு 40 கேள்விகள். பிரயோசனமா இருந்தா உங்களோட கொமெண்ட்ஸை போடுங்க. தொடர்ச்சியா நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். டைம் கிடைக்கக்குள்ளதான் போட்டுக்கொள்ளலாம். மற்றபடி பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொன்னா நீங்க டைமுக்கு பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பங்கு பெற்றுக் கொள்ளலாம்.